In today's situation, நீங்க எங்க பார்த்தாலும் people AI பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இப்படி இருக்கும்போது AI இவ்ளோ ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கும்போது in today's scenario AI பத்தி பேசுறவங்களுக்கும் AI யூஸ் பண்றவங்களுக்கும் நிஜமாலுமே டிமாண்ட் இருக்கா? சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண தெரியும். AI டூல்ஸ் யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷன் ஆர் வீடியோ ஜென்ரேஷனுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பண்ண தெரியும். ஸோ இன் டுடேஸ் லைஃப் இன் ரியாலிட்டி வாட் இஸ் ரியலி த ஆன் டிமாண்ட் ஸ்கில் அப்போ? AI யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இட்ஸ் நாட் கோயிங் டு பி as a person who have all the skills. In reality இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். AI மாடல ஒரு AI டூல யாருக்கு ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண தெரியுது? That is something that is where you should stick to reality. So in this video we are going to see from scratch how to build an AI tool. The very first step is problem identification. இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கேஜெட்ஸ்மே ஒவ்வொரு டெக்னாலஜியுமே ஒரு ஐடியா தான், ஒரு சின்ன ஐடியா தான். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மொபைல் போன்ல இருந்து அந்த மொபைல் போன் ஸ்மார்ட் போனா மாறினது, இப்போ அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம மொபைல்ல ஆர்டர் பண்ணிக்க முடியும். we can do everything with this gadget இல்ல. so for every problem ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. so AI டூல நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமுக்கு நான் என்ன AI டூல கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். இது எந்த மாதிரி ப்ராப்ளமா வேணா இருக்கலாம். ஸோ லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ சிம்பிளா நீங்க யூஸ் பண்ற அந்த சாட் ஜிபிடி அதுல என்னெல்லாம் பண்ண முடியுது? உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை உடனே அதுகிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுது. ஸோ அதுகிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, உங்ககிட்ட டவுட்ஸ் கேக்குறீங்க, அந்த சாட் ஜிபிடி மாடல் கிட்ட ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க சொல்றீங்க. டெய்லியும் அப்பப்ப ட்ரெண்ட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்க இமேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறீங்க. ஸோ டேட்டா அது எங்கெல்லாமோ இருக்கு, டேட்டாவை கேதர் பண்ணி ஒரு கொண்டு வந்து ஒரு பிளேஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ உங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுது, உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க சொன்னா சொல்லி கொடுக்குது, இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது, குட்டி குட்டி வீடியோஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ it is a solution for someone who is searching for something. ஒரு விஷயத்தை தேடி போறவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த மாடல் இருக்கு. இப்போ ஒரு இமேஜ் கிரியேஷன் டூலா இருக்கட்டுமே, how it is working. உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு எனக்கு இமேஜஸ் தேவைப்படுது, ரியலா ஒரு மாடல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மாடல் மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி அதை கூட நீங்க உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி அதுல உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எதுல வேணா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டூலுமே ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா இருக்கு. So identifying the problem is the first step when it comes to building an AI tool. The second step is choosing the right technology. இப்போ நான் அந்த AI டூல பில்ட் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் தேவை? இப்போ ஒரு சாஃப்ட்வேரை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணணும், இல்ல வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கோடிங் தேவை. ஸோ ஸ்பெசிஃபிக்கா AI டூல்ஸ் பில்ட் பண்ண வரைக்கும் நிறைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நீங்க அதுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல யூ நீட் டு பி யூசிங் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். பட் ஸ்பெசிஃபிகலி when it comes to டேட்டா ஹேண்ட்லிங், டேட்டாவை நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணுவீங்க, நிறைய ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை கிளீன் பண்ணுவீங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த டேட்டா ஹேண்ட்லிங்க்குன்னு சூப்பரா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ பைத்தான்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு கத்துக்கணும். பைத்தான் பேசிக்ஸ்ல இருந்து மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றது, ஆட்டோமேஷன், ஏஐலேயே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களால பைத்தான் வச்சு பண்ண முடியும். So the technology that you have to learn is a programming language. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுவும் மெயினா பைத்தான்ல ஃபோக்கஸ் பண்ணணும். In addition to the database கனெக்டிவிட்டிக்காக SQL லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். So the second step is learning a programming language strongly, specifically a Python programming language. தேர்ட் ஸ்டெப் டேட்டா கலெக்ஷன். இப்போ நான் ஒரு AI டூல பில்ட் பண்ணணும் அப்படின்னா அது நான் ட்ரெயின் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ற எல்லா AI டூல்ஸ்மே இப்ப நான் டேட்டா கொடுக்குறேன், எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுக்குது, நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த மூளை இருக்குல்ல, அந்த மிஷினை ட்ரெயின் பண்றதுக்கு அவங்க டேட்டா எல்லாம் கொடுத்து அந்த மெமரி கார்டு எல்லாம் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிருப்பாங்கல்ல, சம்திங் ஹேப்பன்ட் இல்ல. சோ அதுக்கு அவங்களுக்கு டேட்டா அப்பவே தேவைப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்குற அந்த புது டேட்டால அது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணும்ல, அதுக்கு டேட்டா தேவைப்படும். ஸோ நீங்க உங்களோட AI டூலை டெவலப் பண்றதுக்கும்
பில்ட் பண்றதுக்கு டேட்டா தேவைப்படும். ஸோ அந்த டேட்டா எந்தெந்த ரிசோர்சஸ்ல இருந்து கிடைக்கும் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. ஸோ இன் திஸ் ஸ்டெப் சர்ச் ஃபார் ரிசோர்சஸ். ஸோ டேட்டா இருக்கக்கூடிய அவைலபிளா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எங்கெல்லாம் இருக்கலாம்? மேபி ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம், அது இல்ல ஜென்ரலா ஒர்க் பண்ணி வச்ச ஒரு ஷீட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல ஜென்ரலான ஒரு எக்ஸல் ஷீட்டா இருக்கலாம். ஸோ எங்கெல்லாம் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அந்த டேட்டா எங்கெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அடுத்து அந்த டேட்டாவை அங்கிருந்து கலெக்ட் பண்ணி எப்படி என்னோட சிஸ்டம்க்கு மாத்துறது அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபிகர் அவுட் பண்ணதுக்கு அடுத்து நீங்க அதுக்கான பைப்லைன்ஸ் பில்ட் பண்ணணும், டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி. ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு லேர்ன் பண்ணுங்க. அங்கதான் உங்களுக்கு SQL தேவைப்படும். அடுத்த ஸ்டெப்பா டேட்டா கிளீனிங். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு சீக்ரெட், இது யாருமே வெளியே சொன்னதே இல்ல. ஏயோட டிமாண்ட பாக்குறோம், ஒரு விஷயத்த பார்க்கவே மறந்துட்டோம். The percentage of failures in AI and data science based projects. போய் கூகுள் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கோங்க. The percentage of failure in data science and AI based projects, 85 to 90%. It is a rough estimate. But still, why AI is having a demand? Because it has a risk. பட் அதே அளவுக்கு பேயும் இருக்கு. நீங்க ஒரு ஆப்பை டெவலப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, AI டூல பில்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணியே உங்களால நிறைய லேக்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன் வை பீப்புள் ஸ்டில் இன்டு திஸ் டெக்னாலஜி ஆஃப் AI அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ AI டூல எப்படி பில்ட் பண்றதுன்றது it is not easy at all. But when you got addicted to this, you can't get rid of this. So it is so addictive when you started building something. So இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஃபெயிலியர் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு ஸ்டெப் டேட்டா கிளீனிங் ஒரு ஸ்டெப் இருக்கு. டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அடுத்து ரியல் வேர்ல்டு டேட்டா பாத்திருக்கீங்களா? ஒரு கம்பெனி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு டேட்டாவை, இல்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டாவை பாத்திருக்கீங்களா? இட் வில் பி வெரி மெஸ்ஸி. அதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி இருக்கும் அந்த டேட்டா. பட் அந்த டேட்டால இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், பிசினஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுக்கணும். அதை வச்சு நான் ஒரு AI டூல பில்ட் பண்ணணும், ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணணும். இஸ் திஸ் ஈஸி? டெல் மீ, இஸ் திஸ் ஈஸி? No, right? So that is why most of the projects are facing failures. So அந்த 85% to 90% of ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் AI அண்ட் டேட்டா சயின்ஸ்ல நடக்கிறதுக்கான மேஜர் ரீசனே டேட்டா கிளீனிங்கா ப்ராப்பரா பண்ணாம இருக்கிறது தான். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி அ போரிங் டாஸ்க். ஒரு ரா டேட்டாவை கிளீன் பண்றது ஈஸி கிடையாது. இட் இஸ் போரிங், டைம் கன்சியூமிங், எக்ஸாஸ்டிங். சம்டைம்ஸ் இட் வில் நாட் ஜஸ்ட் டேக் 1 day 2 days, வீக்ஸ் எடுக்கலாம். சின்ன டேட்டாவா இருந்தா, பெரிய டேட்டாவா இருந்தா மந்த்லியா, ஒரு இயர் கூட எடுக்கலாம். அந்த டேட்டாவை நீங்க என்ன ஒரு டேட்டாவா லைன் பை லைனாவா கிளீன் பண்ண போறீங்க? இல்ல, அதுக்குன்னு there are some libraries in Python. ஸ்பெசிபிக்கா NumPy and Pandas அந்த மாதிரி லைப்ரரிஸ் பைத்தான்ல இருந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை கிளீன் பண்ணுவீங்க. பிகாஸ் ஒரு crore லைன் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அது மனுஷனால நம்மளா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் மியர்லி. இட் மைட் ஹேவ் சோ மெனி காலம்ஸ் அலாங் சைடு இல்ல. சோ நீங்க அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி அதுல குட்டி குட்டி கோடிங்ஸ் ஆட் பண்ணி தான் அந்த டேட்டாவை கிளீன் பண்ணுவீங்க. இப்ப ஃபைனலா அந்த கிளீனான டேட்டா கிளீனா தான் இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் AI இன்ஜினியர்ஸ் ஆர் லேசி டு டூ திஸ் ஸ்டெப். ஸோ அந்த ரீசன்னாலதான் இந்த ஃபெயிலியரோட பெர்சன்டேஜ் இவ்வளோ அதிகமா இருக்கு. பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் இன்டு டேட்டா கிளீனிங் இந்த ஃபீல்டு, AI ஃபுல்லா ஒரு டூல் பில்ட் பண்றது, ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றது, இந்த ஃபீல்டே உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஜாபா தெரியும். நம்பர்ஸ்ல பிளே பண்ண கத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சோ நிறைய மெஸ்ஸியான டேட்டாவை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா மாத்த போறீங்க, ஒரு ஆட்டோமேட் பண்ற ஒரு டூலா மாத்த போறீங்க. தட் இஸ் சச் அன் அமேசிங் ஜாப். உங்களால ஒரு பிசினஸ் அடுத்த லெவல ரீச் பண்ண போகுது. ஏன் உங்க பிசினஸ்க்கே கூட நீங்க அது பண்ணலாம். So that is how this amazing job is going to change your life. So data cleaning clear-ஆ கத்துக்கோங்க. So that's why I told இந்த டெக்னாலஜிலேயே பைத்தானை மென்ஷன் பண்ணல இல்லையா? ஸோ பைத்தான்ல இருக்க எல்லா லைப்ரரிஸையும் யூஸ் பண்ணி, அந்த லைப்ரரிஸ்க்கு கீழே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு டேட்டா கிளீனிங்க்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா டேட்டால ஒர்க் பண்ணி கத்துக்கோங்க. நவ் ஹியர் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்.
மாடல் பில்டிங் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, டேட்டா கிளீனிங் நீங்க ப்ராப்பரா பண்ணாலே போதும். மாடல் பில்டிங் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா நிறைய மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் லைப்ரரியா இருக்கும். சோ நீங்க அதை எடுத்து ஜஸ்ட் 2 லைன்ஸ் கோடிங் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்தாலே போதும். அந்த இடத்துல நீங்க நிறைய மாடல்ஸ் அப்ளை பண்ணி எந்த மாடல் என் டேட்டாக்கு செட் ஆகுது, இதை வச்சு எந்த மாதிரி ஆட்டோமேஷன் நான் பண்ண முடியுது அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் விச் கிவ்ஸ் யூ ஹை அக்யூரசி அண்ட் தென் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மாடல் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கா, இல்ல கிளைண்ட் கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணிருக்கா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுவீங்க. ஸோ ஆஃப்டர் தட் யூ கன்ஃபார்ம் யூ பில்டர் த மாடல் இன் அ ரைட் வே. ஸோ ஒரு டேட்டாக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் வரணும். ஓகே, தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைனல் ஸ்டெப் இஸ் டெப்ளாய்மெண்ட். அந்த டெப்ளாய்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே நடக்கும். ஸோ டெப்ளாய்மெண்ட்னா சிம்பிளா என்னன்னா, இப்போ நான் மாடலை பில்ட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் இந்த மாடல் ஒர்க் ஆகும்னு. இப்போ கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும்ல, அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இட் ஷுட் பிகம் அஸ் அன் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே தேவை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்னா சிம்பிளா என்னன்னு சொல்றேன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் ஒரு ஆப் ஓபன் பண்றேன், இல்ல வெப்சைட் ஓபன் பண்றேன்னா நான் பாக்குற எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். என்னால இன்டராக்ட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், இல்ல லாகின் பண்றேன், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். இப்போ நீங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, லாகின் இன்ஃபர்மேஷன், அதை பேஸ் பண்ணி ஓபன் ஆகுது இல்ல, அதெல்லாம் எப்படி நடக்குது? அது எல்லாமே பேக் எண்ட் டீம் தான் பாத்துக்கிறாங்க. உங்க டேட்டா நீங்க கொடுத்ததுக்கு அடுத்தது ப்ராசஸ் ஆகி ஒரு ஆப்ல போய் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு டெலிவர் ஆகுது, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி வருது? ஸோ இது எல்லாமே ஹேண்டில் பண்றது பேக் எண்ட் டீம் தான். நீங்க கொடுக்குற அந்த டேட்டாவை ஃபுல்லா ஒர்க் பண்ணி அந்த சிஸ்டம் ஃபுல்லா சாஃப்டா ஒர்க் ஆக வைக்கிறது இந்த டீமோட வேலை. ஸோ டேட்டாவை ஃபுல்லா கனெக்ட் பண்ணி அது கரெக்டான ஃப்ளோல இருக்கா, அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு இருக்கா, ஸோ அதனால என்டையர் ப்ராசஸ் ஃபுல்லா ஸ்மூத்தான ஃப்ளோல போயிட்டு இருக்கா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஜென்ரலி த பேக் எண்ட் டீம் டஸ். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்றது, ஒரு அப்ளிகேஷனை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்க டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவீங்க, அங்க எஸ்கியூஎல் தேவை. ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்க ஒரு ஏஐ டூல பில்ட் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க HTML CSS எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா டைமும் அந்த கோடிங்க நீங்களே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு சிமிலரான வெப்பேஜ்க்கான கோடிங் கூட எடுத்துக்கலாம். ஆனா பைத்தானை நீங்க ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணும். பிகாஸ் ஏன்னா டேட்டா கிளீனிங்க்கு அது தேவை, மாடல் பில்டிங்க்கு உங்களுக்கு அது தேவை. அந்த நீங்க மாடல் பில்டிங்ல எந்த மாடலை சூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த நாலேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணணும், சீக்வலையும் ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபைனலி நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் டன் முடிச்சதுக்கு அடுத்து கிளைண்ட் கிட்ட அந்த சாஃப்ட்வேரை ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. கொடுத்ததுக்கு அடுத்து உங்க ஒர்க் முடியாது, நீங்க மானிட்டர் பண்ணிட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்க்கு சான்சஸ் இருக்கா, உங்க கூட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ உங்களை மாதிரி ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. இன்கேஸ் நீங்க நல்லா பண்ணல அப்படின்னா அந்த கிளைண்ட் வேற ஒருத்தங்க கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கலாமான்னு திங்க் பண்ணுவாங்க, இல்ல உங்க பேமெண்ட்ல இஷ்யூஸ் வரும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் வாட் எவர் யூ டூ ஃப்ரம் ஸ்டார்டிங், லேர்ன் இட் கிளியர்லி, டூ இட் ப்ராப்பர்லி, டூ இன் யோர் மேக்ஸிமம் பெஸ்ட் கெப்பாசிட்டி. உங்களோட கெப்பாசிட்டிக்கு எக்ஸீடடா எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியரா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி யூ வில் பி கேப்பபிள் ஆஃப் பில்டிங் அ ஏஐ டூல். ஸோ நீங்க ஏஐ லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு ஏஐ பேக்ரவுண்டே இல்லையா? ஸோ எப்படி லேர்ன் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஐடியாவே இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான சொல்யூஷன் ஐ ஹாவ். ஸோ ஐ எம் ஸ்டார்டட் அண்ட் ரன்னிங் a 4-week live AI training. ஸோ அடுத்த பேட்ச் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இன் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ நீங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த 4-week லைவ் ஏஐ ட்ரைனிங்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் ஏஐ லேர்னிங். இது உங்களுக்கு லைவ் ஏஐ ட்ரைனிங்ன்றதுனால நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பேன், அண்ட் தென் லைவ்லயே உங்களுக்கு டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ இஃப் சம்ஒன் ஹேவ் கிவிங் யூ கைடன்ஸ், ஸோ கைடன்ஸ் கொடுக்க தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஈஸி ஆகும். பிகாஸ் நீங்க பைத்தான் புதுசு, ஏஐ புதுசுங்கும் போது உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ உங்க கூடவே இருந்து நான் கைட் பண்றதுனால இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஈஸி ஆகிரும். இதோட பிரைஸ்மே ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் கொடுத்துருக்கேன். இது முடிச்ச உடனே உங்களுக்கு சர்டிபிகேஷனும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் யூனிக் ஐடியோட. ஸோ யூ கேன் சப்மிட் திஸ் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் எவர். ஸோ make sure you join there and we'll meet you there on live. It's actually wait list da, because I want to make sure I take minimum number of students so I can give individual attention. So as soon as you register, you can confirm your seat.
So bye for now. We'll meet you there on live AI training. Bye.